கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கில் இருக்கிற பேங்கிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் உடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பரேஷன் பற்றின வீடியோ தான் இது. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்பெசிமன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடான சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். First, from the following particulars, prepare profit and loss account of Chennai Bank for the year ended 31st March 2016 சொல்லியிருக்காங்க. அப்போ சென்னை பேங்க்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சம்ம போடுறதுக்கு முன்னாடி நீ ஒன்று சென்னை பேங்க்காக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் மொத்தம் 4 ஷெட்யூல் பார்த்தோம். ஷெட்யூல் நம்பர் 13, 14, 15, 16. இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எந்த ஷெட்யூல்குள்ளே வரும் அப்படிங்கிறத we have to find list. ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் அப்படிங்கிறது உன் பேங்க்கில் கஸ்டமர்ஸ் தான் டெபாசிட் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கஸ்டமர் டெபாசிட் ஹோல்டருக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் அப்படிங்கிறது பேங்க்கை பொறுத்தவரையில் இட் இஸ் எக்ஸ்பென்சஸ். என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட். அப்போ ஃபஸ்ட்டு இன்கம் கேட்டகரியை 2ஆக பிரிச்சுருந்தோம். ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, அதர் இன்கம். இங்கே இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஷெட்யூல் நம்பர் 15. ஸோ கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போதே 1 by 1 இது எந்த ஷெட்யூலுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. கமிஷன் சிஆர்னா கிரெடிட்னு அர்த்தம். நாமினல் ரூல் இருக்குல்ல, அக்கௌண்டிங்கோட நாமினல் ரூல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்பென்சஸோ இல்லை லாஸோ இருந்தால் டெபிட் பண்ணணும், இன்கம் ஆர் ப்ராஃபிட்டை வந்து கிரெடிட் பண்ணணும். அப்போ இங்கே கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு இன்கம், பேங்க்குக்கான இன்கம்னு அர்த்தம். ஓகே, ஸோ கமிஷன் கிரெடிட் வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட், தென் அதர் இன்கம். அப்போ கமிஷன் அப்படிங்கிறது அதர் இன்கம் கேட்டகரியில் வரும். ஷெட்யூல் நம்பர் 14, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஒரு பேங்க்குடைய மேஜர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது அந்த பேங்க்கு ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க கொடுக்குற லோன்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து மேஜர் சோர்சஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது பேங்க்குக்கு கிடைக்கிற இன்கம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். சன்ட்ரி சார்ஜஸ் டெபிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெபிட்னு கொடுத்துருந்தா இட் இஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ சன்ட்ரி சார்ஜஸ் எந்த எக்ஸ்பென்சஸ் கீழே வரும்? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஷெட்யூல் நம்பர் 16, ரெண்ட்டும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் ஷெட்யூல் நம்பர் 16. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், இதுவும் பேங்க் ரன் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஷெட்யூல் நம்பர் 16. டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இங்கே பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்க டிஸ்கவுண்ட்டு எதுலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணதுனால கிடச்ச டிஸ்கவுண்ட்டு. அப்போ ஷெட்யூல் நம்பர் 13ல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டும் ஷெட்யூல் நம்பர் 13 தான், டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணாலும் ஷெட்யூல் நம்பர் 13 தான். ஸோ இது ஷெட்யூல் நம்பர் 13. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ த மீனிங் ஆஃப் ஓவர் டிராஃப்ட். ஒரு பேங்க்கில் 2 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஒன்று சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆர்டினரி பீப்புள் வைக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸு. கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களால் மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து எனக்கு ஒரு 20,000க்கு செக் கொடுத்துருக்காரு. நான் இதை பேங்க்கில் கொண்டு போய் கலெக்ஷனுக்காக போடுறேன். பட் இப்போ மிஸ்டர் எக்ஸோட அக்கௌண்ட்டில் 10,000 தான் இருக்குது. பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸுடைய அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. மிஸ்டர் எக்ஸோடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்னு பேங்க் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்டில் 10,000 இருந்தாலும் எனக்கு இப்போ 20,000 கொடுத்துருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக பேங்க்கு அவருக்காக ரிஸ்க் எடுத்து எனக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து அவருடைய அக்கௌண்ட்டில் எப்போ அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகுதோ அப்போ இந்த 10,000 பேங்க் எடுத்துப்பாங்க. அதுக்காக என்ன சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இது பேங்க் பண்ண சர்வீஸ்க்காக அவங்க ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். அப்போ இது பேங்க்குக்கு கிடைக்கிற இன்கம். இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. ஷெட்யூல் நம்பர் 13. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது லோன் கொடுக்கறது தான். இப்போ இதுவும் பேங்க்குக்கு கிடைக்கிற இன்கம் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
தென் நெக்ஸ்ட் ஆடிட்டர் ஃபீஸு, இது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஷெட்யூல் நம்பர் 16. டைரக்டர் ஃபீஸுங்கிறது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். பேட் அப்ஸை வந்து ரைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பேட் அப்ஸ் ரைட் ஆஃப்னு கொடுத்துருந்தா இட் இஸ் அ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பார்த்துருந்தோம். ஸோ ஷெட்யூல் நம்பர் 16க்கு கீழே ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சி அதில் தான் இதை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீ ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்தந்த ஷெட்யூலுக்கு கீழே போஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஷெட்யூல் நம்பர் 13 நீ டைரெக்டாக அமௌண்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸை ஆட் பண்ணதுனால ஷெட்யூல் நம்பர் 13 டோட்டல் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஓகே, தென் now we are going to prepare profit and loss account. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சென்னை பேங்க்குக்கு தான் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன? இன்கம். இன்கம்ங்கிறது 2 கேட்டகரியில் இருக்கும். ஒன்று இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இன்னொன்று அதர் இன்கம். ஆல்ரெடி நாம் பார்த்தோம். ஷெட்யூல் நம்பர் 13 டோட்டலை தான் எடுத்து நான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஷெட்யூல் நம்பர் டோட்டல் எவ்வளோ இருக்குது 13ல்? 79,000. ஸோ 79,000 அதர் இன்கம்ங்கிறது 79 lakhs அதர் இன்கம் அப்படிங்கிறது 1 lakh இருக்குது. ஓகே, இதை டோட்டல் பண்ணால் டோட்டல் ஏ, இன்கம் உடைய டோட்டலை ஏன்னு மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்கம் எப்படி டோட்டல் ஏன்னு கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோமோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சரை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ்னு ஏற்கனவே நான் நோட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் டோட்டல் இங்கே எடுத்து எழுதிக்கிடணும். ஸோ இப்போ பி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட். இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு எப்போ தெரியும்? ஏங்கிற டோட்டல்லேருந்து பி டோட்டலை லெஸ் பண்ணி பார்க்கணும். ஏங்கிறது இன்கம், பிங்கிறது எக்ஸ்பென்சஸ். இன்கம் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட், எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தால் லாஸு. அப்போ இங்கே ஏ மைனஸ் பின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு 35,39,650. அதாவது ஏங்கிற டோட்டலேருந்து பிங்கிற டோட்டலை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே மட்டும் ஏன் நம்ம அமௌண்ட் எழுதலை அப்படின்னா சம்மில் ஓப்பனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இருந்தால் எடுத்து எழுதணும், இல்லைங்கிறதுனால இங்கே ஹைஃபன் போட்டு விட்டுறோம். தென் த ஃபோர்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ராப்ரியேஷன்ஸ். அப்ராப்ரியேஷனில் இருக்கிற கேட்டகரிஸில் ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே என்ன டோட்டல் வந்ததோ அதுதான் இங்கே க்ளோசிங் டோட்டலாக வரும். இந்த டோட்டல் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ டோட்டல் பேலன்ஸ் எடுத்து எழுதிடலாம். என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் 25% ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இங்கே கிடச்ச இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் 35,39,650ல் 25% கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8,84,913 வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ 35 lakhs டோட்டல் ப்ராஃபிட் உங்கள் கையில் இருந்திருக்கு. இதில் 25% ரிசர்வ் எடுத்து வச்சுட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த பேலன்ஸை பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்படி தான் ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தேங்க்யூ.